நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இன்றைக்கி நாம் இந்த செடிகளுக்கு ஒரு உரம் கொடுக்க போகிறோம். எந்த மாதிரி செடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோடை காலத்தில் பயிரிடப்பட்டிருக்க இந்த கொடி வகை செடிகள், அதுலேயும் சிறப்பாக பார்த்தோன்னாக்க வெள்ளரிக்காய் வகைகள், முலாம்பழம், தர்பூசணி, அது தவிர இந்த தக்காளியும் நடவு செய்திருக்கோம். இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பு உரம் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் நல்லா மண்ணில் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி செடிகளுக்கு நாம் நடவு செஞ்ச ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது 20 நாளைக்குள்ளே மெயினாக ஒரு உரம் கொடுக்கணும். அது பாஸ்பரஸ் உரம். அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னாக்க அந்த செடிகள் பாஸ்பரஸ் சத்தை அவ்வளவா உறிஞ்சாது. பாஸ்பரஸ் சத்து நல்லா செடிக்கு போய் சேர்ந்தாதான் அடுத்த லெவலில் அது பூ பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோடு கூட மற்ற சத்துக்களும் ரொம்ப முக்கியம். பொட்டாசியம், மெக்னீஷியம், ஜிங்கு, கால்சியம், அயன், இப்படி இந்த செடிகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் நிறைஞ்ச ஒரு உரத்தை கொடுக்க போகிறோம். அது திரவ உரம் தான். அது என்ன உரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே 2 விதமான கண்டெய்னரை எடுத்து வச்சுருக்கோம். பெருசாக ரெட் கலரில் இருக்கிற பக்கெட்டு, அதில் வாழைப்பூ அதை ஊற வச்சுருக்கோம். நாம் சமையலுக்கு போக மீதி இருக்கிற வேஸ்ட்டை போட்டு தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு 10 நாளைக்கு மேலே அது ஊறிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தின பீட்ரூட்டு, இந்த பாட்டிலில் இருக்குது பாருங்கள், பீட்ரூட்டோட தோல், அந்த தோலை போட்டு தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு 1 வாரமாக ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ இது 2ஐயும் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த 2 உரத்துக்குமே மூடியை எடுத்துட்டோம். இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாழைப்பூ கரைசல் எவ்வளவு அருமையாக அது ஃபெர்மெண்ட் ஆகி வெள்ளையாக தெரிகிறதெல்லாம் நுண்ணுயிரிகள் பெருக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த நுண்ணுயிரிகள் நமக்கு மண்ணுக்கு வளத்தையும் தரும். அதே மாதிரி இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைசலில் அதுலேயும் பாருங்கள் எவ்வளவு ஃபெர்மெண்ட் ஆகி நுண்ணுயிரிகள் வளர்ந்துருக்கு. இதுவும் மண்ணுக்கு வளமை தரும். என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த நுண்ணுயிரிகள் நாம் இப்போ கொடுக்கக்கூடிய சத்துக்களை நல்லா கரைச்சி செடிகள் எளிமையாக சீக்கிரமாக எடுத்துக்கிற அளவுக்கு இந்த நுண்ணுயிரிகள் உதவி பண்ணும். இந்த 2 பொருள்கள்லையுமே ஒரே விதமான சத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இந்த வாழைப்பூவில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. அது தவிர இது 2லையுமே பார்த்தோன்னா பொட்டாசியம். ஆக இப்போ பேரூட்ட சத்துக்களில் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் இருக்குது. நைட்ரஜன் தேவையில்லை. நைட்ரஜன் நாம் அடி உரத்தோடே கொடுத்து செடியை நட்டுட்டோம். இப்போ செடி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த லெவலில் இது பூக்கணும், பூத்து காய்க்கணும். அதுக்கு தான் இந்த வாழைப்பூவை நல்லா கலந்து விட்டுட்டு அதெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்குவோம். நல்லா அப்படியே நொதிச்சிருச்சு, அப்படியே கரையிற மாதிரி இருக்குது பூவு. இங்கே பாருங்கள் கையில். இந்த பாஸ்பரஸ் எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதிக அளவில் பூக்கள் பூத்து அந்த பூக்களில் இருந்துட்டு பிஞ்சுகள், அதாவது மணி என்றால் பிஞ்சுகளும் காய்களும் வளர்கிறதுக்கு அந்த பாஸ்பரஸ் உதவி பண்ணோம். அடுத்து 2லையுமே இருக்கக்கூடியது பொட்டாசியம். இந்த மாதிரி உருவான பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும், அந்த பூக்களில் இருந்துட்டு அதிக பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும், செடிகள் நீர் சத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்கும், இந்த வேர்கள் ஸ்ட்ராங்காக இருந்து தண்ணியை உறிஞ்சி செடிகளோட எல்லா பாகத்துக்கும் பம்ப் பண்ணுறதுக்கும் இந்த பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து இந்த கண்டெய்னரில் வச்சுக்குவோம். இதை நம்ம மல்ச்சிங்காக கூட போட்டு விட்டுறலாம், அல்லது கம்போஸ்ட் பின்னில் போடலாம். அடுத்து மிக மிக முக்கியமான சத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெக்னீஷியம் நொதிகளின் ஆக்கத்துக்கு, செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது தவிர இந்த மெக்னீஷியம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, பாஸ்பரஸ் கேரியர், மெக்னீசியத்துக்கு பேர் பாஸ்பரஸ் கேரியர்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா அது பாஸ்பரஸை எடுத்துகிட்டு போய் செடிகளோட நுனி பாகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த செடிகளோட நுனி பாகத்தில் தான் பூக்கள் வளரப்போகுது. அங்கேருந்து தான், அதாவது செடிகளோட நுனி பாகமாக இருக்கட்டும், கிளைகளோட நுனி பாகமாக இருக்கட்டும், அங்கே தான் நமக்கு பூக்கள் வளர்ந்து காய்கள் காய்க்கும். அதுக்காக இந்த மெக்னீஷியம் ரொம்ப உதவி பண்ணும். அது தவிர இந்த
பச்சையம், அதாவது குளோரோஃபில் உற்பத்திக்கு மெக்னீசியம் ரொம்ப முக்கியம். இது குளோரோஃபில் உற்பத்தியில் மிக மிக முக்கியமான ஒரு ஆக்க மூலக்கூறு. அதுக்காக இந்த மெக்னீசியம் செயல்படும். அடுத்து கால்சியம் சத்து. இது வந்துட்டு செல் சுவர்கள் உருவாகி வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். அதனால் வந்துட்டு செல் சுவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது பூக்கள் பிஞ்சுகள் உதிர்றத தடுக்கும். இரும்பு சத்தும் இந்த செடிகள் பசுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஜிங்க்கு, அதாவது துத்தநாகம் பார்த்தோம் அப்படின்னா மாவு பொருள்களின் வளர்சிதை மாற்றத்திற்கும் நொதிகளின் செயல்பாட்டிற்கும் மாவு பொருள்கள் கார்போஹைட்ரேட் சேமிப்பிற்கும் இந்த ஜிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த 2 உரத்துலேயும் இருக்குது. அடுத்து இந்த பீட்ரூட் கரைசலை இந்த கண்டெய்னரில் ஊற்றிக்குவோம் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு பீட்ரூட் தோல் இருக்கிறதையும் நாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கசக்கி நல்லா இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா புழிஞ்சு இந்த கண்டெய்னர்லேயே போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி வச்சோன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து நாம் அதை உபயோகப்படுத்திக்கலாம். எவ்வளவு அருமையாக கலரை பாருங்கள், எந்த அளவுக்கு அது வந்து திக்கா கலரு, பர்பிள் கலர், அருமையான பர்பிள் கலர் நமக்கு பீட்ரூட் கரைசல் கிடச்சிருக்கு. அதோட கூட நுண்ணுயிரிகளும் இந்த பாட்டில் கூட கழுவி ஊற்றிக்கலாம் நுண்ணுயிரிகளுக்காக. இப்போ இந்த 2 கரைசலையும் நாம் ஒன்றா சேர்த்துக்குவோம். இது இங்கே இருக்குது. சேர்த்துக்கிட்டோம் பாருங்கள். 2ம் ஒன்றா சேர்த்த பிறகு இதில் வந்து 3 லிட்டர் கரைசல் இருக்குது. இந்த 3 லிட்டரை நாம் 10 லிட்டர் ஆக்கிக்கலாம். இங்கே பக்கத்துலேயே தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் கோடை சீசனுக்காக நடவு செய்திருக்க பிஞ்சு வெள்ளரிக்காய் செடி. இங்கே பாருங்கள், செடியில் பூக்களே வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் பூ. இதுதான் சரியான டைம். இதுக்கு மேலே நாம் டிலே பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது பாஸ்பரஸ் சத்தை சரியாக எடுத்துக்காது. இங்கே பாருங்கள், எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து அது மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இந்த பிஞ்சு வெள்ளரிக்காய் செடிக்கு நாம் இந்த உரத்தை கொடுத்துக்குவோம். ஒரு 2 மக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குறது நாட்டு வெள்ளரிக்காய் செடி. இந்த நாட்டு வெள்ளரிக்காய் செடியிலையும் கொடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். செடிகள் மொட்டுக்களும் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆக இந்த செடிகளுக்கும் நாம் இந்த உரத்தை கொடுத்துக்குவோம். வெண்டைக்காய் செடி இருக்குது. இது பச்சை கலர் வெண்டைக்காய் செடி. இதுக்கும் கொடுத்துக்கலாம். மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொடுத்துடலாம். துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கிற ரோஸ் செடிங்களுக்கும் இந்த உரத்தை கொடுக்கலாம். அருமையான கலரில், நல்ல அடர்த்தியான கலரில் பூக்கள் பூக்கும். 7 days ரோஸ் செடி இருக்குது. இதுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்றலாம். நல்லா அடர்த்தியான கலரில் பூ பூக்கும். பக்கத்திலே செடி செண்பகப்பூ செடி இருக்குது. இதுக்கும் நாம் இந்த உரத்தை கொடுத்து விட்ருவோம். 15 நாளைக்கு முன்னாடி நடவு செஞ்ச நெய் மிளகாய் செடிக்கு கொடுத்துடலாம். இங்கே இது மஞ்சள் குடம் தக்காளி. இதுவும் மஞ்சள் குடம் தக்காளி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மடிப்பு தக்காளி. இதுக்கும் கொடுத்துடலாம். புதுசாக வாங்கி நடவு செய்திருக்கிற இருவாச்சு மல்லிகை செடியில் அரும்புகள் கட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதனால் இதுக்கும் இந்த கரைசலை கொடுத்து விட்ருவோம். அருமையான முறையில் பூக்கள் அதிக அளவில் பூக்கும். இப்போ இந்த செடிக்கும் இந்த கரைசலை கொடுத்து விட்ருவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.